ஹே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ராயல் என்ஃபீல்டு ரீபார்ன் கிளாசிக் 350யோட ரியர் பிரேக்கை எப்படி ப்ளீட் பண்ணுறதுங்கிறதாங்க செக் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த வண்டியில் என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு ரியர் பிரேக் வந்துட்டு ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்குது, பிரேக்கிங் எஃபெக்ட் நல்லா இல்லை. என்ன ரீசன்னா, ரிசர்வாயரில் ஆயில் ரொம்பவே கம்மியாக இருக்குது. இப்போ பாஷ் .4 பிரேக் ஆயில் தான் இதில் ஃபில் பண்ண போகிறோம். அதுக்காக ரிசர்வாயரோட கேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு அதனுள்ளே இருக்க ரப்பர் டயஃப்ரமே ரிமூவ் பண்ணிக்கலாம். 10 ml சிரிஞ்சில் பிரேக் ஆயில் எடுத்து அதை ரிசர்வாயரில் ஃபில் பண்ணிக்கங்க. ஃபில் பண்ண அப்புறம் ரியர் பிரேக் கேலிப்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளீட் ஸ்க்ரூ இருக்கும். அந்த ப்ளீட் ஸ்க்ரூவில் இருக்கிற ரப்பர் கேப்பை ரிமூவ் பண்ணிட்டு 11 சைஸ் ரிங் ஸ்பேனர் இன்சர்ட் பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து இது மாதிரி ஒரு ப்ளீட் டியூப் வந்துட்டு அந்த ப்ளீட் ஸ்க்ரூ இன்சர்ட் பண்ணிட்டு இது மாதிரி ஒரு துணி போட்டுருங்க. பிரேக் இப்போ ஃபுல்லாகவே ப்ரெஸ் பண்ணிட்டு ப்ளீட் ஸ்க்ரூ லூஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்க ஆயிலில் உங்களுக்கு வெளியே வரும். அதுக்கடுத்து பிரேக் ரிலீஸ் பண்ணுங்கள். இது மாதிரி திருப்பி நீங்கள் பண்ணிட்டே இருக்கணும், ஏர் பபிள்ஸ் அந்த டியூப்ல இல்லாத வரைக்கும். ப்ளீடிங் ப்ராசஸ் அப்போ ரிசர்வாயரில் ஆயில் லெவல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஏர் பபிள்ஸ் இல்லாத அப்புறம் நீங்கள் கேப் போட்டு டைட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சோப் வாட்டர் வச்சு ஒன்ஸ் ரின்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பிரேக்கோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி.